13 பேருடன் உளவு இயந்திரம் பாலத்தில் கவிழ்ந்து விபத்து, 5 பேர் காப்பாற்றப்பட்டனர், 4 மாணவர்கள் சடலங்களாக மீட்பு, காணாமல் போன 4 தேடும் பணிகள் தீவிரம் என்ற வகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட 13 பேருடன் பயணித்த உளவு இயந்திரம் நேற்று முன்தினம் வெள்ளத்தில் கவிழ்ந்து நீருடன் அள்ளுண்டு விபத்துக்குள்ளானது. உளவு இயந்திரத்தில் பயணித்த 13 பேரில் 5 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 8 பேரில் 4 மாணவர்கள் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டனர். இதன்படி காணாமல் போன சாரதி, உதவியாளர் மற்றும் 2 மாணவர்களுமாக 4 தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் பிரதேசமெங்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றது. காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் 4 அடி வெள்ளம் பாய்ந்த நிலையிலேயே இந்த கோர விபத்து பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவில் நிந்தவூரிலிருந்து சம்மாந்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் காரைதீவு பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் இருந்த மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் இவ்வாறு கவிழ்ந்தது. நேற்று முன்தினம் மாலை 5 மணி அளவில் நிந்தவூரிலிருந்து மதராசா ஒன்றில் இருந்த மாணவர்கள் விடுமுறையை முன்னிட்டு உளவு இயந்திரத்தில் சம்மாந்துறை நோக்கி பயணமானார்கள். காரைதீவு பிரதான வீதியில் பெரும் வெள்ளம் ஓடியதால் அவர்கள் உளவு இயந்திரத்தில் பயணித்தனர். அவர்கள் காரைதீவு சந்தியிலிருந்து சம்மாந்துறை நோக்கிய வெள்ளத்தில் 500 மீட்டர் செல்கையில் பாரிய வெள்ளம் அங்கே வீதியில் கரை புரண்டு ஓடியது. அச்சமயம் மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் தடம் புரண்டது. அதிலே இருந்து 13 பேரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். மதராசா மாணவர்கள் 11 பேரும் இயந்திரத்தின் சாரதி மற்றும் உதவுனர் ஆகியோர் அதிலே இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் இரவு வரை தேடுதல் நடைபெற்ற போது அதில் 5 பேர் மீட்கப்பட்டார்கள். காரைதீவு கடற்படையினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து கொட்டும் மழையிலும் இயந்திர படகு மூலமும் இந்த தேடுதலில் ஈடுபட்டனர். நேற்று காலை மீண்டும் தேடுதல் தொடங்கப்பட்டது. அப்போது 4 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். சம்மாந்துறை மலையடிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஃபாரூக் முகமது நாசிக் 15 வயது, சம்மாந்துறை அம்பாறை 14ஆம் வீதியைச் சேர்ந்த முகமது சாஜி 16 வயது, சம்மாந்துறை மலையடி கிராமத்தைச் சேர்ந்த ஆசிக் முகமது அஃப்னான் 16 வயது ஆகியோர் மீட்கப்பட்ட மாணவர்களில் 3 ஆவர். வெள்ள அனர்த்தத்தில் உயிர் தப்பிய மாணவர்கள் நேற்று மாலை வாக்குமூலம் வழங்கினர். அனைவரும் சம்மாந்துறையை சேர்ந்தவர்கள். இதேவேளை நேற்றைய முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு பணிகளின் போது குறித்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து பகுதியிலிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதயஹேரத் தெரிவித்தார். மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் குறித்து டிராக்டரில் இருந்தவையா அல்லது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவையா, அவற்றின் உரிமையாளர்கள் இருந்ததாக கூடுமா இல்லையா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனர்த்தம் இடம்பெற்றவுடன் கடற்படை அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் ஏனைய மீட்பு குழுவினரால் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு சம்மாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே காணாமல் போயுள்ள சாரதி, உதவியாளர் மற்றும் ஏனைய மாணவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மீட்கப்பட்ட 12 தொடக்கம் 16 வயதுக்குட்பட்ட சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியாகவும் இணைய பத்திரிகைகளுடைய பிரதான செய்தியாகவும் காணப்படுகின்றது. அதாவது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாடு இப்படி காலநிலை மாற்றம், சீரற்ற காலநிலையின் காரணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே வெள்ளம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஆற்றில் சென்று நீராட வேண்டாம், அது ஆறாக இருக்கட்டும், நீர்நிலைகளுக்கு சென்று நீராட வேண்டாம் என்ற வகையில் ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களில் அடைமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நீர்நிலைகளுக்கு செல்வது அவ்வளவு நல்லதான விஷயமாக பார்க்கப்படவில்லை, நல்ல விஷயமே இல்லை என்பது போலதான் காணப்படுகின்றது. காரணம், அந்த அறிவு நமக்கே இருக்க வேண்டும். ஆழ்நிலைகளுக்கு சென்று நண்பர்களோடு நீராடுவதாக இருக்கட்டும், தனியாக சென்று நீராடுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. மிக மிக துரிதமாக இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். சந்தோஷமாக இருப்பதற்காகவும் சில கேளிக்கைகளுக்காகவும் நாங்கள் ஆறுகளுக்கு சென்று நீராடுவதற்காகவோ அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவதை நாங்கள் மேற்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் முக்கியமாக அடைமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற அபாயம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாடை இப்படி சீரற்ற காலநிலையினால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்களே அந்த ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்துக்கொண்டு நமக்கே ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு நம்மில் இருக்கக்கூடிய அறிவினை நம்மே பயன்படுத்திக் கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். செய்திகளை
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.